வெல்கம் டு தமிழ் டியூட்டோரியல்ஸ். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், செஷன் 1. இது வந்து C#.net. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம், அடிஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ அலைஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, அலைஸ் இது வந்து விஷுவல் ஸ்டுடியோ 2010. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு சி ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ரீடிஃபைன்டு லைப்ரரிஸ் நிறைய இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், ஆஷ் இன்க்ளூட் stdio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் லைப்ரரி இருக்கு இல்லையா, stdio.h அதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிப்போம் நம்மளுடைய ப்ரோக்ராமில். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி C# யூஸிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ப்ரீடிஃபைன்டு அது லைப்ரரி மாதிரி, ப்ரீ டைரக்டரிஸ் மாதிரி. ஓகேங்களா. அது வந்து ஒரு லைப்ரரி மாதிரி. ஸோ அதில் வந்து கோடிங் ஆல்ரெடி எழுதி வச்சுருப்பாங்க, நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த யூஸிங் சிஸ்டம், அந்த சிஸ்டம்க்கு பதிலாக இந்த சிஸ்டம்ன்றது அதுக்கு பதிலாக வேறு ஒரு நேம் நான் கொடுத்தேன்னா அதுதான் வந்து அலைஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் பேர் வந்து வீட்டில் ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க. ஸோ உங்களுடைய அஃபிஷியல் நேம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ வீட்டில் வந்து உங்களுக்கு செல்ல பேர் நிக் நேம் வச்சு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து அலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ யூஸிங் சிஸ்டம், ஓகேங்களா, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். யூஸிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷன். ஓகேங்களா. ஸோ இப்படி கொடுத்துட்டோன்னா நம்ம வந்து console.writeLine அப்படின்னு தான் யூஸ் பண்ணிக்கணும். இந்த எஸ் எல்லாம் தேவையில்ல. ஸோ நம்ம வந்து ஒரு அலைஸ் நேம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், யூஸிங் s is equal to system அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். அதாவது யூஸிங்ன்றது கீவேர்டு, சிஸ்டம்ன்றது லைப்ரரி ஃபங்க்ஷனு. நான் வந்து s equal to அந்த சிஸ்டத்துக்கு ஒரு நேம் நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா. அதுதான் வந்து எஸ். ஸோ அதுதான் வந்து அலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறோம், ஒரு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே console.writeLine ஹாய் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இது வெறுமனே console.writeLine கொடுத்துட்டா வெறும் சிஸ்டம் இந்த மேலே இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கொடுத்துருந்தோன்னா இது ஒர்க் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சிஸ்டத்துக்கு ஒரு அலைஸ் நேம் வச்சுருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதை நம்ம அந்த அலைஸ் நேம் வச்சு தான் நம்ம இதை வந்து மேப் பண்ணணும். ஸோ அப்போ எஸ்ன்றது அலைஸ் நேம். ஓகேங்களா. இந்த எஸ்ன்றது அலைஸ் நேம். ஸோ அலைஸ்னா என்னது, சிஸ்டமுடைய நேம். அதாவது சிஸ்டம்க்கு பதிலாக நம்ம வந்து வேறு ஒரு நேம் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எஸ்கியூஎல்ல வந்து இந்த அலைஸ் நேம் அதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் எஸ்கியூஎல்ல வந்து அலைஸ் நேம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. டேட்டா ஸ்ட்ரக்சரில் கூட டைப் டெஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ பெருசாக இருக்கிற நம்ம நேம் வந்து பெருசாக இருக்குதுன்னா அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு டைப் டெஃப்னு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி எஸ்கியூஎல் கொரியில் அலைஸ்ன்ற நேம்லேயே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து அலைஸ்னால் என்ன, பெரியசாக இருக்கிற ஒரு நேம் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம், நிக் நேம் மாதிரி. ஓகேங்களா. ஸோ அதை தான். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த நிக் நேம் console.writeLine கொடுத்தா தான் இது நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஹாய் வந்துச்சிங்களா. ஸோ அலைஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆர்குமெண்ட் அண்டு ரிட்டர்ன் டைப். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆர்குமெண்ட் அண்டு ரிட்டர்ன் டைப் தான் பார்க்க போகிறோம். ஓகே, யூஸிங் சிஸ்டம், இந்த சிஸ்டம் டாட் கலெக்ஷன் ஜெனரிக் இதெல்லாம் என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து லைப்ரரி ஃபங்க்ஷன் என்ன, ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். இப்போ ஜாவாவில் வந்து நிறைய கிளாஸஸ் இருக்கும். ஸோ நிறைய பேக்கேஜஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இது வந்து. ஓகேங்களா. இப்போது அதே மாதிரி சியில் வந்து ஆஷ் இன்க்ளூட் IOStreamலாம் எழுதுவோம் இல்லையா C++ல். ஸோ அந்த மாதிரி தான் யூஸிங் சிஸ்டம் அப்படிங்கிறது அந்த மாதிரி லைப்ரரி ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ வந்து கிளாஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், int c அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இன்னொன்று பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், பப்ளிக் இன்டிஜர் என்ன டைப்பு, டேட்டா டைப்பு இன்டிஜர் டேட்டா டைப்பு டெஸ்ட்டு அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன், அதாவது மெத்தடை வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன் வித்து 2 பேராமீட்டர்ஸ். என்ன பேராமீட்டர்ஸ், என்ன டேட்டா டைப், இன்டிஜர் டேட்டா டைப்பில் 2 பேராமீட்டர்ஸையும் நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. ஓகேங்களா. ஸோ இன்டிஜர் டைப் அப்படின்னாவே இது என்ன பண்ணும், டேட்டா டைப் வந்தாவே, இந்த மாதிரி டேட்டா டைப் வந்தாவே நம்ம என்ன பண்ணோம், அதை ரிட்டர்ன் பண்ணணும். எப்போ வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணாமல் இருப்போம், வாய்ட் வித்தவுட் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த இடத்துல இன்ட்டுக்கு பதிலாக வாய்டுன்னு போட்டால் நம்ம எதையும் ரிட்டர்ன் பண்ண தேவையில்ல. வாய்டு கொடுக்காம வேறு ஏதாவது இன்டீஜர் கேர் எது கொடுத்தாலுமே நம்ம என்ன பண்ணணும், அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ
ஒரு மெத்தடு. அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், சி இஸ் ஈக்குவல் டு இந்த வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு நான் வாங்க போகிற அதை பெராமீட்டருடைய வேல்யூ வாங்குவோம் இல்லையா பெராமீட்டரு. ஸோ அதை வாங்கி அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சியில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சியை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இதுதான் இந்த மெத்தட். ஓகேங்களா. இப்போது இன்னொரு ப்ரோக்ராம் இன்னொரு கிளாஸில் நான் என்ன பண்ணுறேன், கிளாஸ் ப்ரோக்ராம் இன்னொரு கிளாஸ் எழுதிக்கிட்டு அதுக்கு ஒரு மெயின் ஃபங்க்ஷன் உள்ள நான் என்ன பண்ணுறேன், சாம்பிள்ன்றது என்னது, மேலே இருக்கிற கிளாஸ் சாம்பிளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ ஆப்ஜெக்ட் கிளாஸ்னா என்னன்றதை போன டுட்டோரியல் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை புதுசாக பார்க்குறவங்க லைனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. சாம்பிள் எஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் சாம்பிள். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறோம், இன்ட்டு ரிசல்ட் அப்படிங்கிற இது வந்து வித் ரிட்டன் டைப். ஓகேங்களா. வித் பேராமீட்டர் வித் ரிட்டன் டைப்புன்றதுனால ஸோ நான் நான் வந்து ரிசல்ட்டு அப்படிங்கிற வேரியபிள் இருந்து நான் வந்து பேராமீட்டரை வந்து பாஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். பார்த்து ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்ட்டு ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ்க்கு நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுவோம், பை யூஸிங் ஆப்ஜெக்ட் ஒன்லி. ஸோ ஓகேங்களா. ஆப்ஜெக்டை வச்சு தான் நம்ம வந்து ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸோடைய மெத்தட் கால் பண்ணுறதோ வேரியபிள் கால் பண்ணுறதோ எது வந்தாலுமே அப்படி தான் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அந்த கிளாஸோடைய ஆப்ஜெக்ட் டாட் என்ன மெத்தடு, டெஸ்ட்டுங்கிற மெத்தடு. ஓகே. ஸோ டெஸ்ட்டு பேராமீட்டர் வேல்யூ. ஸோ பேராமீட்டர் நம்ம என்ன கொடுத்துருந்தோம், இன்ட் ஏ இன்ட் பி இன்டீஜர். ஸோ நம்பர்ஸு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம 100 400 அப்படின்னு நம்பரை பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த லைன் வந்த உடனே ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண உடனே மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஒரு வேரியபிளில் வந்து ஆப்ஜெக்ட் டாட் டெஸ்ட் அப்படிங்கிற மெத்தடில் வந்து பேராமீட்டர் வேல்யூ பாஸ் பண்ணிட்டோம். இது என்ன பண்ணோம், உடனே இந்த இடத்துக்கு வரும். இந்த இடத்துல வந்து ஏன்ற வேல்யூ வந்து ஏவோட வேல்யூ 100, பியோட வேல்யூ 400. ஸோ 100 + 400 500ன்னு சியில் ஸ்டோர் ஆகிடும். சியை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ ரிட்டர்ன் பண்ணோன்னே இதுக்கு இந்த இடத்துல கண்ட்ரோல் வந்து நிற்குமா, இந்த இடத்துல கண்ட்ரோல் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், கன்சோல் டாட் ரைட் லைனில் தி ரிசல்ட் இஸ் ப்ளஸ் ஆஃப் ரிசல்ட். ஸோ அது ரிட்டர்ன் பண்ணோம். அது ரிட்டர்ன் பண்ணோடனே இந்த இடத்துல வந்து ரிசல்ட்டுன்ற இடத்துல அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிடும், சியோட வேல்யூ. ஸோ இப்போ நான் ரிசல்ட்டை நான் ஷோ பண்ணி காட்டினேன்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து எவ்வளோவா இருக்கும், 500 இருக்கும். ஓகே, அவுட்புட் பார்த்துடலாம். த ரிசல்ட் இஸ் 500. இதுதான் வந்து ஆர்குமெண்ட் அண்ட் ரிட்டன் டைப். ஓகேங்களா. ஆர்குமெண்ட்னா என்ன, ரிட்டன் டைப்னா என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஆர்குமெண்ட்னா என்ன, இதுதான் ஆர்குமெண்ட். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இதுதான் ஆர்குமெண்ட் ஆர் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட்டன் டைப்னா என்ன, இதுதான் வந்து ரிட்டன் டைப். ஓகே, ரிட்டன் டைப் வந்து இன்டிஜர் ரிட்டன் டைப்பு, இன்டிஜர் டேட்டா டைப்பு. அதை அந்த வேல்யூ வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேங்களா. ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பிரேக் அண்டு கண்டினியூ. ஓகேங்களா. ஸோ இது கூட ஒன் ஆஃப் தி இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம் தான். எல்லாமே இதில் ஈஸியான ப்ரோக்ராம் தான், உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும், அதான் மேட்ரு இல்லை. ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நார்மலாக ஒரு கிளாஸில் ப்ரோக்ராம்ன்ற கிளாஸில் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபார் லூப்பில் இன்ட் i is equal to 0, i less than or equal to 10, i ++ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபார் லூப் என்ன பண்ணுவோம், ஃபார் லூப்பில் 3 கண்டிஷன், இனிஷியலைசேஷன், கண்டிஷன் அண்ட் இன்க்ரிமெண்ட். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நான் வந்து i = 0 அப்படின்னு நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். மேலே நான் என்ன பண்ணோம், இன்ட் i அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணியிருந்தேன்னா இங்கே வெறும்னா i = 0ன்னு கொடுக்கலாம். ஸோ நாங்கள் எதுவும் டிக்ளேர் பண்ணல. ஸோ அதனால் இந்த இடத்துல இன்ட்டுன்றத டேட்டா டைப்பை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். இப்படியும் கொடுத்துக்கலாம், அப்படியும் கொடுத்துக்கலாம். ஸோ இன்ட் i is equal to 0. ஸோ அந்த ஐயோட வேல்யூ எப்படி இருக்கணும், 10 விட குறைச்சலாக இருக்கணும். ஈக்குவல் டுன்றதுனால 10 விட குறைச்சலாக இருக்கணும், 10 இருக்கணும். 10 இல்லைனா 10 விட குறைச்சலாக இருக்கணும். அதுக்கப்புறம் i வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகணும். அதுக்குள்ளே ஃபார் லூப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், இஃப் கண்டிஷன் கொடுக்குறோம், i is equal to 5. ஐயோட வேல்யூ 5 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகணும், கண்டினியூ ஆகணும். இல்லைனா ஐயோட வேல்யூ 5ன்னு வரும்போது கண்டினியூ ஆகணும் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா i = 0ன்னு வருமா, 0 வந்து லெஸ் தென் 10 தானே. அதுக்கப்புறம் கன்சோல் டாட் ரைட் லைனில் i வேல்யூ இஸ் 0 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் i வேல்யூஸ் 1 2 3 4 5ன்னு வரும்போது இஃப் ஐயோட வேல்யூ 5, இங்கே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, உள்ளே வரும். உள்ளே வந்து நம்ம கண்டினியூ கொடுத்துருக்கோம். ஸோ கண்டினியூ கொடுத்தோடனே கண்ட்ரோல் எங்கே போகும், இந்த கீழே வராது, கன்சோல் டாட் ரைட் லைனுக்குள்ளே வராது. ஸோ கண்ட்ரோல் எங்கே போகும், ஃபார் லூப்புக்கு போயிடும் கண்டினியூன்னு ஒன்று. ஓகேங்களா. எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அங்கே அந்த கண்டிஷனுக்கே திரும்பவும் போயிடும். அப்போ ஃபார் லூப்லேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஐயோட வேல்யூ என்னது
6ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். கண்டினியூ ஆகும்போது ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகி 6ன்னு ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ 6, 7, 8, 9, 10 வரைக்கும் வரும். திரும்ப ஐயோட வேல்யூ 11 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் பார்க்கும். 11 வந்து 10 விட அதிகம் இல்லையா? ஐ வந்து 11. ஸோ 11 வந்து 10 விட அதிகம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ வெளியே வந்துடும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? கண்டினியூ. ஸோ இதுக்கான அவுட்புட் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? 0, 1, 2, 3, 4, 5 வரல பார்த்தீங்களா? 6, 7, 8, 9, 10 10 வரைக்கும் வந்துச்சு. 5 ஏன் வரல? 5 வந்து ஏன் வரல அப்படின்னா ஐயோட வேல்யூ 5ஆக இருக்கும் போது கண்டிஷன் உள்ளே வருது. கண்டினியூன்னு நம்ம கொடுத்த உடனே அது என்ன ஆகும்? கண்டிஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ஃபார் லூப்லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த இடத்துக்கு போயிடும். அதோடைய கண்ட்ரோல் வந்து அந்த இடத்துக்கு போயிடும். அதுக்கு கீழே இருக்கிற இந்த இடத்துல வராமல் அது என்ன பண்ணும்? ஃபார் லூப் கண்ட்ரோலுக்கு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகி 6லேருந்து மறுபடியும் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கண்டினியூ வந்து கமெண்ட் லைனில் கொடுத்துட்டு பிரேக்கை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பிரேக் கொடுத்தா என்ன ஆகும்? பிரேக்குன்றது ஐ வேல்யூ 5ன்னு வரும்போது அந்த பிளாக் அந்த மாடியூலை வந்து ஸ்டாப் பண்ணிடும். இதான் வந்து பிரேக்கோடைய ஃபங்க்ஷனாலிட்டி. ஒரு மாடியூல் இருக்குது. அந்த மாடியூல் பாதி மட்டும் எக்ஸிக்யூட் ஆனால் போதும், பாதி மீதி இருக்கிறதே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம பிரேக் கொடுத்துட்டா என்ன ஆகும்? பாதி வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆனால் பிரேக்குன்னு கொடுத்தா அந்த கண்டிஷன் அந்த எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா? அவுட்புட் பார்த்தலாம். இப்போ நம்மளுக்கு என்ன வரும்? 4 வரைக்கும் வரும். I = 0, 1, 2, 3 and 4. 5ன்னு வரும்போது பிரேக்னா என்னது? அப்படியே வெளியே வந்துடும். அது எக்ஸிக்யூட் ஆகி கண்டிஷன் வந்து எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடும். ஓகேங்களா? ஸ்டாப் ஆகிடும் பிரேக்னா. ஓகே, இப்போ உங்களுக்கு கண்டினியூனா என்ன, பிரேக்னா என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் தான். ஸோ இது ரொம்ப ஈஸி தான் இதுவும். ஓகேங்களா? கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஸோ இங்கே நம்ம ஒரு கிளாஸ் இருக்குது. கிளாஸ் ப்ரோக்ராம்ன்ற கிளாஸுக்குள்ளே மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து மெசேஜை வந்து பாஸ் பண்ணலாம் இந்த ஆர்குமெண்ட்ஸில். அதுதான் வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்? மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே control.write லைனுக்குள்ளே ஆர்குமெண்ட்டோட சைஸு. ஸோ நம்மளுடைய ஆர்குமெண்ட்டோட சைஸை வந்து நம்ம கொடுப்போம். அது எப்படி கொடுக்கணும்னு அடுத்த ஸ்டெப்பில் சொல்கிறேன். ஸோ நம்ம கொடுக்குற அந்த ஆர்குமெண்ட்டோட லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு args.length அப்படிங்கிற லென்த்துன்ற மெத்தட் ப்ரீடிஃபைன்ட். இது வந்து ப்ரீடிஃபைன்ட். ஸோ இதுக்காக நம்ம ஃபங்க்ஷன் எழுத வேண்டாம். இது வந்து ப்ரீடிஃபைன்ட். ஒன்றும் இல்லை, இந்த ஆர்குமெண்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு தான் நம்ம சம் வேல்யூ வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அந்த வேல்யூவோட லென்த்தை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி அதை வந்து பிரிண்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்ன்னு இருக்கா, இதுதான் வந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட். அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு டீபக், இங்கே டீபக் இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டு இதுதான் நம்மளுடைய கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ நான் என்ன கொடுத்துருக்கேன்? திஸ் இஸ் ஜெயபிரகாஷ், வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல், சிவலிங்கம் ட்ரஸ்ட் அப்படின்னு நான் சும்மா கொடுத்துருக்கேன். திரும்ப வந்து ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் visit www.groupstudy.n.nu அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ரோக்ராமுக்கு போயிடுவோம். ஸோ இப்போ நான் கொடுத்த அந்த வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆர்குமெண்ட்டில் ஸ்டோர் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ ஆர்குமெண்ட்டில் ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் லென்த்துன்னு கொடுத்தோன்னே நம்ம எத்தனை ஆர்குமெண்ட் கொடுத்தோமோ, நம்ம எவ்வளோ ஸ்ட்ரிங்கு கொடுத்தோமோ அதோடைய சைஸ் லென்த்தை வந்து இது கால்குலேட் பண்ணிக்கும். இப்போ ஃபார் ஈச் ஸ்டேட்மெண்ட், ஸோ C# ஒன் ஆஃப் தி நியூ கான்செப்ட்னு சொன்னால் ஃபார் ஈச் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஃபார் ஈச்னா என்ன அப்படின்னா, இப்போ ஸ்ட்ரிங்குன்ற டேட்டா டைப்பில் நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன் ஆர்க்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ ஆர்க்ஸில் தான் வந்து நம்ம கொடுத்த அந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த வேல்யூ வந்து ஒன்றா இந்த ஸ்ட்ரிங் STRல வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? ஒரு வேல்யூவாக ரீட் பண்ணோம். ஃபார் ஈச்னா இந்த ஸ்ட்ரிங் வந்து இந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஒரு வேல்யூவாக ரீட் பண்ணோம். ஸோ ரீட் பண்ணி நம்மளுக்கு வந்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உள்ளே வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணோம். ஸோ ஃபார் ஈச் அண்டு ஃபார் ஈச்சும் ஃபார் லூப்பும் அதோடைய ஃபங்க்ஷன் வந்து சேம் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நியூ கான்செப்ட் இன் C#. ஓகேங்களா? C#ல் வென் கம்பேர் டு ஜாவா இல்லை அதர் லாங்குவேஜ் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது
இந்த ஃபார் ஈச்ன்றது ஒரு நியூ கான்செப்ட் தான். ஓகேங்களா, ஃபார் ஈச்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்ட்ரிங்ன்ற டேட்டா டைப். ஸோ அதே மாதிரி இன்டீஜர்னா உங்களுக்கு இங்கே வந்து வேரியபிள், என்னன்றது கீவேர்டு, அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட்ஸ். இந்த ஆர்குமெண்ட்ஸ்ன்றது நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் நீங்கள் டேரெக்டாக வாங்குற மாதிரி வேல்யூவாக கூட இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸை நான் போட்டுக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஆர்குமெண்ட்ஸில் தான் நம்ம கமாண்ட் லைன் அந்த திஸ் இஸ் விஜய் பிரகாஷ் அப்படிங்கிற அந்த கமாண்ட் லைன் இருந்துச்சுங்களா, ஸ்ட்ரிங் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதுலேருந்து ஒவ்வொரு இதுவாக ரீட் பண்ணுது. ஃபார் ஈச்னா ஒவ்வொன்றா ரீட் பண்ணும். ஓகேங்களா, அது வந்து எஸ்டிஆரில் ஸ்டோர் ஆகும், அது வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, புரிஞ்சுதா? இப்போ நம்ம அவுட்புட் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா, ஆர்குமெண்ட் சைஸ் பார்த்தீங்களா 14 அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ அது என்ன பண்ணோம், திஸ் இஸ் அப்படியே ஒரு இதுவாக வந்து நம்மளுக்கு வந்து காட்டிடுச்சு. ஓகேங்களா, இதுதான் வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா என்னுடைய யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு விஜய் பிரகாஷ் தமிழ் டியூட்டோரியல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்குள்ளே போங்க. என் சேனலுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எதாவது டவுட்னா வந்து அதில் வந்து ஹோஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்படி இல்லை அப்படின்னா ஸோ இது என்னுடைய வெப்சைட் www.groupstate.in.nu. இதில் வந்து கான்டாக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கான்டாக்டில் போயிட்டு உங்கள் நேம், உங்கள் இமெயில், என்ன டவுட் எதை பற்றி, அதுக்கப்புறம் உங்கள் மெசேஜ் எனக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து பார்த்து உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டூ லூப் அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம லூப்பை வந்து பார்க்க போகிறோம். டூ அண்டு ஒயில் லூப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த ப்ரோக்ராமில் ஸ்டாட்டிக் கிளாஸ் ப்ரோக்ராம்குள்ளே மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்ட் I is equal to 1 அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ முதல்ல வந்து நம்ம டூ ஒயில் லூப் பார்க்கலாம். ஸோ டூ ஒயில் அப்படின்னா என்ன, டூ அப்படின்னா செய் அப்படின்னு அர்த்தமா தமிழ் மீனிங்கு. ஃபஸ்ட்டு செஞ்சிரு, அதுக்கப்புறம் கண்டிஷனை செக் பண்ணு, இதுதான் வந்து டூ ஒயில் லூப். ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகணும், அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணணும், திரும்ப எக்ஸிக்யூட் ஆகணும் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து டூ ஒயில் லூப்பு. ஒயில் லூப்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனை தான் செக் பண்ணணும், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம உள்ள எக்ஸிக்யூட் பண்ணலாம், அது வந்து ஒயில் லூப். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், I is equal to 1 இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் டூ ஒயில் லூப்பில் நம்ம கன்சோல் டாட் ரைட் லைனுக்குள்ளே நான் இந்த வேல்யூ ஆஃப் I is equal to ப்ளஸ் ஆஃப் I அப்படின்னு கொடுத்துருக்கோம். கன்கார்டினேட் ப்ளஸ்ன்றது கன்கார்டினேட். ஓகேவா, ஸோ இப்போ ஐயோட வேல்யூ என்னது 1. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ 1ன்றதை பிரிண்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் I ப்ளஸ் ப்ளஸ் I வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிடும், I இன்க்ரிமெண்ட் பை 1. ஸோ ஐயோட வேல்யூ 2ன்னு மாறிடும். இப்போ ஒயில் லூப்பில் என்ன, ஒயில் என்ன இருக்குது, 2 ஐயோட வேல்யூ வந்து 2ன்னு இருக்குமா. ஸோ 2 வந்து லெஸ் than or equal to 5 தானே, 2ன்றது லெஸ் than or equal to 5. ஸோ வந்து கண்டிஷன் திரும்ப உள்ளே போயிட்டு அந்த I வேல்யூ பிரிண்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து லூப்பிங் வந்து நடக்கும். இது வந்து டூ ஒயில் லூப். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு வந்து 5 வரைக்கும் நம்மளுக்கு லூப்பிங் வந்து நடந்திருக்கு. ஸோ வேல்யூ ஐயோட வேல்யூ 6ன்னு வரும்போது அது வந்து கிரேட்டர் தென் ஆகிடும். ஸோ அதனால் வந்து அது வராது. ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம ஒயில் லூப் பார்க்கலாம். ஸோ மேலே இருக்கிற அதே ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணலாம், ஒயில் லூப் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகேங்களா, ஒயில் லூப்பில் என்ன பண்ணுறோம், இஃப் ஒயில் லூப்பில் ஐ வந்து லெஸ் than or equal to 10 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஐயோட வேல்யூ வந்து லெஸ் than or equal to 10. ஸ்டார்டிங்கில் ஐயோட வேல்யூ எவ்வளோன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், I equal to 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐயோட வேல்யூ இங்கே 1ன்னு வரும், 1 வந்து லெஸ் than or equal to 10. ஸோ உள்ளே வந்தோடனே அந்த ஐயோட வேல்யூ பிரிண்ட் ஆகிடுமா, அதுக்கப்புறம் I இன்க்ரிமெண்ட் ஆகிடும், திரும்பவும் ஒயில் கண்டிஷனுக்குள்ளே போகும், கண்டிஷன் செக் பண்ணும். இந்த மாதிரி கண்டிஷனை ஃபஸ்ட்டு செக் பண்ணி அதுக்குள்ளே எக்ஸிக்யூட் பண்ணும், கண்டிஷன் திரும்ப செக் பண்ணி அதுக்குள்ளே எக்ஸிக்யூட் பண்ணும். இதுதான் வந்து ஒயிலோட வேலை. ஓகேங்களா, ஒயில் லூப்போட வேலை. ஓகே, நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு 10 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, 10 வரைக்கும் லூப்பிங் நடந்திருக்கு. ஸோ இங்கே வந்து நான் 11 கொடுத்தேன், இல்லை 15 கொடுக்குறேன் அப்படின்னா 15 வரைக்கும் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டுட்டோரியலில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம், எல்ஸ் இஃப், ஃபார் லூப், இஃப் எல்ஸ், லூப்ஸ் அண்ட் ஸ்விட்ச், இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் டுட்டோரியலில் பார்க்கலாம். இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள்,